புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். Book of Lamentations chapter 3 and verse 25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆமென். எருசலேம்ல தேவனுடைய ஆலயம் சாலமோனினால் கட்டப்பட்டு இருந்த காலங்கள். இந்த புஸ்தகத்தை எழுதினவர் எரேமியா தீர்க்கதரிசி. எழுதுகிற காலங்கள் என்னவென்றால், அன்றைக்கு இருந்த ஜனங்கள், எருசலேமில் இருந்த யூதா கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரம், தேவனுக்கு பிரியமாய் வாழாமல் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று 40 ஆண்டுகள் தீர்க்க தரிசனமாய் உரைத்து வருகிறார். ஆனால் ஒருவர் கூட மனம் திரும்பவில்லை. அப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவர் தீர்க்க தரிசனத்தில் சொல்லுகிறார், ஒரு நாள் வருகிறது, இந்த பாபிலோன் தேசம் நேபுகாத்நேசர் வந்து உங்களை எல்லோரையும் கைப்பற்றி போய் விடுவான். ஏற்கனவே 10 கோத்திரங்கள், வடக்கே உள்ள கோத்திரங்கள் எல்லாம் சிதறி போய் அசிரிய இராணுவம் வந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டது. நீங்களும் இப்பொழுது ஆலயம் இருக்கிறபடியால் நீங்கள் இந்த ஆலயத்தை நம்பி உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆலயம் இந்த இடத்துல இருக்கிறதுனால கர்த்தர் எந்த விரோதியும் கொண்டு வர மாட்டார் என்று நாம் நம்பியிருக்கிறோம். இல்லை, கர்த்தர் இதை அனுமதிப்பார், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று. ஆனால் ஒருவரும் அவருடைய வார்த்தையை கேட்காமல் மனம் போன போக்கிலே வாழ்ந்தார்கள். அவர்கள் நம்பிக்கை என்ன? இந்த யெகோவா தேவன் இந்த யூத மார்க்கத்திற்காக வைராக்கியம் உள்ளவர், ஆலயத்திற்காக வைராக்கியம் உள்ளவர், நான் எப்படி வேணால் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த காலங்கள். ஆனால் ஆண்டவர் நேபுகாத்நேசர் மூலமாக எருசலேம் இடிக்கப்பட, ஆலயமும் இடிக்கப்பட 586ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன் நேபுகாத் அதை செய்து முடிக்க கர்த்தரும் அனுமதித்தார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் கண்ணை மூடிட்டார். ஏன்? ஜனங்களுடைய பாவம். சர்ச் இருக்குது, கிறிஸ்தவ பெயர் இருக்குது, கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் இருக்குது, அசம்பிளிஸ் ஆஃப் காட் இருக்குது. இதில் நம்ம மறைஞ்சிடலான்னு என்று யோசிப்போம் என்றால், உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிற தேவன் உன் பாவத்து நிமித்தம் கைவிட்டுருவார். இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த புலம்பலன் புஸ்தகத்தை வாசிக்கிறது மிக கடினமான ஒரு புஸ்தகம். யோபு கூட வாசித்தரலாம், ஆனால் புலம்பலன் நீங்கள் வாசிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். விசேஷமாக 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா முதல் சில வசனங்களிலே பைபிளை மூடிடுவீங்க. இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கர்த்தர் அப்படி செய்துட்டார். முதல் 3 வசனங்களை வாசிங்க. ஆண்டவருடைய சினத்தின் விளாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். அவர் என்னை வெளிச்சத்தில் இருங்க, வசனமாக போனோம். எரேமியா சொல்றாரு, கர்த்தருடைய சினத்தினால் கண்டவன் நான். 2ஆம் வசனம், அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தாராம். கர்த்தர் எப்படிங்க இதெல்லாம் செய்வாராம்? நமக்கு வாக்குத்தத்தங்கள் மாத்திரம் தான் இஷ்டம். ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது மிக வேதனையான காரியங்கள். ஆனால் அந்த 3ஆம் அதிகாரத்தில் அவன் புலம்பிக் கொண்டிருக்கிறான். எதற்கு புலம்புகிறார் எரேமியா? எரேமியா என்ன நினைத்தார்? பாபிலோன் இராணுவம் வரும், நேபுகாத்நேசர் வருவான், வந்து ஜனங்களை கைப்பற்றி போய்விடுவான், சிறைப்பிடிச்சிட்டு போயிடுவான். they'll take them as captives. அவன் ஒரு நாள் நினைக்கல ஆலயமே இடிக்கப்படும் என்று. ஆலயம் இடிக்கப்பட்டதை பார்த்துட்டு மிகவும் வேதனையாக இருக்கிறான். ஏன் இந்த புலம்பலன் புஸ்தகம் நிறைவேறினது என்றால், இஸ்ரவேலர்கள் 800 ஆண்டுக்கு முன்பாக
800 years prior to the book of Lamentations, இஸ்ரவேலர்கள் தங்கள் செவிகளை ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணிட்டீங்கன்னா, இஸ்ரவேலர்கள் தங்களுடைய செவிகளை யோசுவா, மோசேக்கு பிறகு யோசுவா வந்தார்ல, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போனபடியால் இந்த காரியம் நடந்தது. வாசிங்க யோசுவா 23:15-16. புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 23 verses 15 and 16. உங்கள் தேவனாகிய இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு சொன்ன நல்ல காரியம் எல்லாம் உங்களிடத்தில் எப்படி நிறைவேறிற்றோ அப்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய உடன்படிக்கைகளை மீறி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்ளும் காலத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து உங்களை நிர்மூலமாக்க மட்டும் கர்த்தர் உங்கள் மேல் சகல தீமையான காரியங்களையும் வரப்பண்ணுவார். கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் பற்றி எரியும். அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரமாய் அழிந்து போவீர்கள் என்றான். ஆமென். ஆல்மோஸ்ட் 800 years ago, 800 ஆண்டுக்கு முன்பாக யோசுவா சொல்லுகிறார், இந்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் அழிந்து போவீர்கள், அழிந்து போய்விடும். இந்த தேசத்தில் ஒரு ஜெபம் ஏறெடுத்துட்டே இருக்கிறோம், ஆனால் ஆண்டவர் கேட்காதவரே இருக்கிறார். சில பாஸ்டர் சொல்லி நான் கேட்டுருக்கிறேன், ஐயா ஜெபம் பண்ணி நெஞ்சு வலி தான் ஏன் வந்துச்சு, பதில் வந்த மாதிரி தெரியல. இந்த நாளிலே ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தத்தை, நீர் காண்கிற எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை நான் கொண்டு வர, உமக்கென்று நான் வைராக்கியமாய் வாழ எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஏதோ சபை இருக்கிறது, கூட்டங்கள் நிறைய இருக்கிறது, ஜெபம் இருக்கிறது, போய் கலந்துட்டு ஓடிட்டு வந்துடலாம், இல்லை, என்னுடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமாக இருக்க. 800 ஆண்டுக்கு முன்பாக யோசுவாவின் வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதன் பிரகாரமாக நடந்திருப்பார்கள் என்றால் இந்த புலம்பலின் புஸ்தகமே வேதத்தில் இருந்திருக்காது. ஆனால் அன்றைக்கு எரேமியா இதை பார்த்து மிகவும் வேதனையோடு எழுதுகிற இந்த புஸ்தகம் புலம்பலின் புஸ்தகம். இந்த புலம்பலின் புஸ்தகத்துக்கு வரும்பொழுது 3ஆம் அதிகாரத்திற்கு அவர் புலம்பல் அதிகமாகும் பொழுது ஆவியானவர் அவருக்குள்ளாய் வந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை சொல்லுகிறார். அந்த வார்த்தை தான் 25வது வசனம், தமக்கு காத்திருக்கிறவர்களும் தம்மை தேடுகிறவருக்கும் ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ பிரதர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அதில் 2 வரிகள் இருக்கு. ஒரு வரி பன்மையில் இருக்கிறது, ஒன் சென்டென்ஸ் இன் ப்ளூரல். அடுத்த வரி ஒருமையில் இருக்கிறது, இட் இஸ் இன் சிங்குலர். தமக்கு காத்திருக்கிறவர்கள் என்று பன்மையில் சொல்லியிருக்கிறது. நாம் எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறோம், எப்போ சர்ச்சை முடியும் வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிடலாம். இல்லை, நம்ம எல்லாம் காத்து கொண்டிருக்கோம். எதற்காக காத்து கொண்டிருக்கிறோம்? மணவாளன் வருவார், எக்கால சத்தம் கேட்கப்படும், நான் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வரி, தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு. என் மனைவி ஜெபிச்சா அவங்க பரலோகம் போவாங்க, நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா நீங்கள் பரலோகம் போவீங்க. சபை என்பது குடும்பமாய் வந்து தேட வேண்டிய ஒரு இடம். அப்படி குடும்பமாய் வந்தாலும் தனித்தனியாய் தேட வேண்டும். தேடுகிற ஆத்துமாவுக்கு என்று ஒருமையில் சொல்லியிருக்கிறது. இங்கே கூட்டமாக சேர்ந்துக்க முடியாது, இங்கே தனித்தனியாய் நாம் தேட வேண்டும். தேடுவது ஏதோ தொலைத்ததை தேடுவதல்ல. We are not searching something that we have lost. இல்லை, ஆண்டவரே நான் தேடுகிறேன் என்றால் உம்மை நான் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள, இன்னும் அதிகமாய் உம்மை புரிந்து கொள்ள, இன்னும் உம்முடைய சித்தத்தை ஆண்டவரே நான் செய்ய உம்மை நான் தேடுகிறேன் கர்த்தாவே.
How many of you are praying to God and how many of you are praying with God? எத்தனை பேர் தேவனிடத்தில் ஜெபிக்கிறீர்கள், எத்தனை பேர் தேவனோடு ஜெபிக்கிறீர்கள்? இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குங்க. தேவனோடு இல்லை தேவனிடத்திலாம். 3ஆம் அதிகாரம் 25 சொல்லுகிறது, தமக்கு தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் ஆண்டவர் நல்லவராய் தம்மை காண்பிக்க விரும்புகிறார். He wants to prove, not show, but prove. காண்பிக்க மாத்திரமல்ல, நிரூபிக்க அவர் நல்லவர் என்பதை நீ ருசி பார்க்க கர்த்தர் கிருபை செய்வார். அவர் நல்லவர் என்பதற்கு இந்த அதிகாரத்தில் 3 நிலைமைகளில் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். முதலாவது 23வது வசனம், அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். They are new every morning. காலைதோறும் புதியவைகள். ஆமென். இந்த புதியவை என்று சொல்லும் பொழுது it talks about 3 shades of meaning. 3 கருத்துக்களை வெளிப்படுத்துகிறது இந்த புதியவை. முதல் கருத்து, ஒரு காலத்தில் அவர்கள் இருந்தது, இப்பொழுது அது மங்கி போயிருக்கிறது, அழிந்து போயிருக்கிறது, நாசமாய் போயிருக்கிறது. It was there once upon a time. அன்றைக்கு எருசலேம் யூதா கோத்திரம் இருந்த இடம், பெஞ்சமின் கோத்திரம் இருந்த இடம் ஆசீர்வாதமாய் இருந்தது. ஆனால் இன்றைக்கு எதிராளின் சூழ்ச்சி நிமித்தமாய் எல்லாம் அழிந்து போய்விட்டது. ஆலயமும் கூட இல்லை, வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவர் கிருபை செய்கிறார். அழிந்து போனதை அது இருந்தும் பயன்படாமல் இருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தர் அந்த அழிந்து போய் பழுதாய் போனதை புதிதாக்குகிற தேவன். ஒரு காலத்தில் குடும்ப ஜெபம் இருந்தது பாஸ்டர், இப்போ இல்லை பாஸ்டர். ஒரு காலத்தில் ஆசீர்வாதமாக இருந்தது, இப்பொழுது இல்லை. கர்த்தர் மீண்டும் புதுப்பிக்க வல்லமை உடையவராயிருக்கிறார். ரெண்டாவது, செகண்ட் ஷேட் ஆஃப் மீனிங் அபவுட் தி நியூ திங்ஸ், இந்த புதிய காரியம் ஆண்டவர் செய்வது. அது ரெண்டாவது கருத்து ஏசாயா 43:19, ஐசையா 43 and verse 19. அது ஒருபோதும் இல்லை, ஆனால் புதியதாய் இருக்கிறது. It was never there, but now God says He will do it something new. ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அறியீர்களா? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, புதிய காரியத்தை செய்வேன், வனாந்தரத்திலும் அவ்வாந்தர வெளியிலும் ஆறுகளையும் நீரூற்றுகளையும் ஏற்படுத்துவாராம். அந்த வனாந்தரத்தில் அதற்கு முன்பாக ஆறே இல்லைங்க, அந்த அவாந்தர வெளியில் நீரூற்றே இல்லை. ஆனால் அந்த எதிர்மறையான சூழ்நிலையில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளினுடைய தாகத்தை தீர்க்கும்படியாய் புதிய காரியத்தை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. புதிய காரியம் என்பது ஒரு காலத்தில் இருந்தது, இப்பொழுது மங்கி போய் அழிந்து போய் நாசமாய் இருக்கிறது, அதை மீண்டும் புதுப்பிப்பார். இரண்டாவதாக புதிய காரியத்தை செய்வார். மூன்றாவதாக ஆண்டவர் செய்வது என்னவென்றால் 23ஆம் வசனம் வாசிங்க மீண்டும். புலம்பல் 3:23, அவைகள் காலைதோறும் புதியவைகள், காலைதோறும் புதியவைகள். இட் இஸ் ஃப்ரெஷ் எவ்ரி மார்னிங். யாத்திராகமத்தில் வாசிக்கிறோம் 16ஆம் அதிகாரம் 21 மன்னா வருகிறது. மன்னா ஒவ்வொரு நாளும் புதியதாக இருக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவரே புதியதாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். பழசைய சூடு பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு இல்லை, புதிதாய் சமைத்து சாப்பிட கர்த்தர் கிருபை செய்வார். இந்த நாளிலே கர்த்தர் ஒரு கபு ஷபாலையாக்கா வீடுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய வீட்டை ஆண்டவர் ஏற்படுத்துவார். என்னுடைய ஜெபம் என்னன்னு தெரியுங்களா? இந்த என்டையர் பில்டிங்கை இடிச்சு போட்டு புதுசாக பில்டிங் கட்டணும். ஆண்டவர் கிருபை செய்வார். செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லைங்க.
ஆமேன். ஆமேன் சொன்னவங்க சொல்கிறது, ஆமேன் சொன்னவங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சிரிச்சவங்களுக்கு ஆகலை. கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஹல்லேலூயா. என் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தமக்கு காத்திருக்கிறவர்களும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். நல்லவர் என்று சொல்ல நிரூபிக்கிற தேவன் புதிய காரியத்தை செய்வார். அந்த புதிய காரியம் ஒரு காலத்தில் இருந்தது, இப்பொழுது பழுதாய் இருக்கிறது, அதை புதுப்பிப்பார். ஒருபோதும் இல்லாதது புதியதை செய்வார். அது ஒவ்வொரு நாளும் புதிதாய் வர கர்த்தர் கிருபை செய்வார். இரண்டாவது காரியம் ஆண்டவர் செய்கிற நல்ல தேவன் என்பதை நிரூபிக்க செய்வது. 23ஆம் வசனம் வாசிங்க. புலம்பல் 3:23. உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. உண்மை பெரியதாய் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் திங் he will do something new. ஒரு புதிய காரியத்தை செய்வார். இரண்டாவதாக he will do something great. பெரியதாய் இருக்கும்படி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. something new and something great. That is God's character against my character. ஆண்டவர் தம்முடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிற தேவன், பெரிய காரியத்தை செய்கிற தேவன். சங்கீதம் 105. Psalm 100 and verse 5. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. யோவேல் 2:21 சொல்லுது, ஆவ தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்னங்க இந்த பெரிய காரியம்? இழந்து போன ஆண்டுகளின் விளைச்சலை மீண்டும் தருவார், இழந்து போன ஆண்டுகளையும் மீண்டும் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. கழுகை போல் பலன் அடைய கர்த்தர் கிருபை செய்வார். வாலிப நாட்களை மீண்டும் ஆண்டவர் திருப்புவார். ஆமென். அதுக்குன்னு 60 வயசு ஆகிப்போச்சு, மீண்டும் 20 வயசுக்கு போயிடலான்னு யோசிக்காதீங்க. 20 வயசில் இருந்த பலனை 60 வயசில் கொடுப்பார். ஆமாம், வயசை மாற்ற மாட்டார் ஆண்டவர். வயசு அப்படி தான் போயிட்டே இருக்கும். நம்ம வேணால் கலரெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே வரும்போது சரியா. பாஸ்டர் வந்தோன்னு கேட்ட கேள்வி, எங்கே போச்சு தாடி அப்படின்னாரு. கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறாரப்பா, உன் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்வேன், இரண்டாவதாக பெரிய காரியத்தை செய்வேன். சங்கீதம் 126 1-6 உள்ள வசனங்களை எல்லாரும் அறிக்கை செய்து வாசிங்க. அதை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். Psalm 126 verses 1-6. சியோனின் சிறைப்பை திருப்பும்போது, கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அப்பொழுது தம்முடைய வாய் நகைப்பினாலும் தம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்போது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதியர்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் தமது பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். செய்யும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல நாம் இருப்போம். ஆமென். நிறைய நல்ல நல்ல சொப்பனங்கள் வந்திருக்கும். அந்த சொப்பனங்களை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை கிருபை செய்யுங்கப்பா. இதெல்லாம் நான் இட் இஸ் a dream o Lord, but God will fulfill that dream this morning. புதிய காரியத்தை செய்வார், பெரிய காரியத்தை செய்வார். மூன்றாவது ஒரு காரியம் ஆண்டவர் இந்த வசனத்தில் காண்பிக்கிறார். 26வது வசனம், புலம்பல் 3:26. கர்த்தருடைய இரட்சிப்புக்கும் நாம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. நல்ல காரியத்தை செய்வார். முதல் புதிய காரியம், ரெண்டாவது பெரிய காரியம், மூன்றாவது அது நல்ல காரியமாக இருக்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீர் ஆரம்பிக்கிற இந்த புதிய காரியம்
ஆண்டவரே, அந்த ஆரம்பித்த அந்த புதிய காரியம் பெரிய காரியமாய் மாறும். அந்த பெரிய காரியம் என் வாழ்க்கைக்கு அது நல்லது என்று சொல்லும்படியாய் அது நல்ல காரியமாய் இருக்க எனக்கு கிருபை செய்யும். சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு நன்மையும் குறைவுபடாது. சொல்லுவோமா? ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாது. என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செய்வாங்க. சங்கீதம் 85:12. சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். ஆமென். கர்த்தர் நன்மையானதை தரும். ஆமென். He will do something new, he will do something great, and he will do something good. கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். அது பெரிய காரியமாக இருக்கும். அது நல்லதாக இருக்கும். இந்த நாளிலே நன்மையை தருகிற தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் உங்களுக்கு இந்த காரியங்களை செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த புலம்புலன் புஸ்தகத்தை வீட்டிற்கு சென்று வாசித்து பாருங்கள். மிக வேதனையாக இருக்கக்கூடிய காரியங்கள். ஒருவேளை அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒப்பிட்டு இருக்கும். நம்முடைய வாழ்க்கையே வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆமென். ஏரோது ராஜா தேடி வருகிறான். எங்கே பிறந்திருக்கிறார் மேசியா? எதற்கு? ஆராதிப்பதற்கா? கொலை செய்வதற்கு, உண்மையை கொலை செய்வதற்கு. ஆண்டவரை நான் அப்படி தேடக்கூடாது கர்த்தாவே. இந்த மெய்ப்பர்களைப் போல, வானசாஸ்திரிகளைப் போல எதற்கு அவர்கள் தேடி வந்தார்கள்? கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாய். ஆண்டவரை நான் உம்மை தொழுது கொள்ளும்படியாய் நான் உம்மை தேடி வர எனக்கு கிருபை செய்கிறேன். ஆண்டவரே, எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நான் தேடும் பொழுது உம்மை நான் அறிந்து கொள்ள, உம்மை நான் ஆராதிக்க நான் தேட. ஆண்டவரை காத்திருக்கும் பொழுது நான் கூட்டமாய் காத்திருக்கிறோம். உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். அந்த சத்தம் கேட்கும். அந்த நாளில் ஆண்டவரோடு கூட நாம் போக இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்வார். உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வார். உங்கள் வாழ்க்கையிலே நல்ல காரியத்தை செய்வார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறோம்? கர்த்தர் நல்லவர், கிருபை. ஆண்டவர் இந்த காரியங்களை செய்வதற்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற நிபந்தனைகள் இல்லைங்களா? முதல் நிபந்தனை ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்ரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தி தெளிவிக்கிறதுமாய் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஆமென். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்தார். அவர்களிடம் சொல்லியிருந்தார், எல்லா கனிகளையும் சாப்பிடலாம், ஆனால் எந்த கனியை நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஆனால் அவன் வந்தான். யாரு? பிசாசு. அவன் வந்து சொல்கிறான், எல்லாம் நல்லது தான்ப்பா. உடனே இவ பார்வைக்கு அது நல்லதாய் காண்பிக்கிறது. சாப்பிடுகிறாள், புருஷனுக்கு கொடுக்குறான், அவரும் சாப்பிட்றாரு. உடனே அவங்க நிர்வாணமாக இருக்கிறதை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து மறைந்திருக்கும்படி செய்கிறார். ஒரு ஆள் பின் வாங்கிட்டான், எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? குடும்ப ஜெபத்துக்கு உட்கார மாட்டார் அவர். முதல் அடையாளம் அதான். குடும்ப ஜெபத்துக்கு உட்கார மாட்டார், ஏதோ பிரச்சனை இருக்கிறது. ஆண்டவர் இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஆட்களோடு இடைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தில் குடும்ப ஜெபத்துக்கு வராமல் இருக்கிறவர்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிங்கள்.
கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தர் சொன்ன நல்லது மட்டும் நாம் செய்ய வேண்டும். எனக்கு எது நல்லது? பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னானே, எதிர் வீட்டுக்காரர் சொன்னானே, கூட வேலை செய்கிறவங்க சொன்னாங்களே, அவங்க எல்லாமே அவங்களுக்கு அது நல்லதாக இருக்கும். நீ கர்த்தரிடத்தில் கேட்டாயா? அவன் சீட்டு போடுறான்னு சொல்லி நம்மளும் சீட்டு போட்டு மாட்டிக்கணும். ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே நீர் சொன்ன நல்லதை மாத்திரம் நான் செய்ய எனக்கு கிருபை செய்யும். அதனால தான் அநேகருடைய வாழ்க்கை எப்படித்தமா இருக்கு? வனாந்தரத்திலேயே இருக்கு. ரோமர் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, பாவிகளை நீதிமான்களாக்குகிற தேவன். பாவிகளை ரட்சித்தா மாத்திரம் போதாதான். பேதுரு சொல்றாரு, ரட்சிக்கும்படி வந்த தேவன். ஒரு பாவி இருக்கிறாரு, அவர் ஆண்டவர் ரட்சித்தா போதாதான்? ஏன் நீதிமானாக்கணும்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், சிவந்த சமுத்திரத்தை கடந்துட்டோம். ஆனால் வாழ்க்கை வனாந்தரத்திலேயே சுற்றிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் அற்புதம் தேவை, ஒவ்வொரு நாளும் தண்ணி வேணும், ஒவ்வொரு நாளும் மண்ணா வேணும். ஆண்டவரே அற்புதம் செய்யுங்கப்பா, அதுக்கு பாட்டு வேறு கட்டிட்டோம், இன்றைக்கே செய்யுங்கப்பா. பாட்டு கட்டி பாடினுக்கிறோம் இல்லைங்களா? நான் என்ன சொல்கிறேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள்ளாய் வந்துட்டேன். இப்பொழுது வழிந்தோடுகிற அனுபவத்தில் நான் வாழுறேன். இந்த பாவிகளை ரட்சித்த மாத்திரம் போதாது, நீதிமான்களாக்குறார் என்றால் அவங்கள் நீதிமான் ஆவதற்கு ஆவியின் அபிஷேகம் தேவை, ஆவியின் முத்திரை அவர்கள் தேவை. இந்த நீதிமானாக்கப்பட்டவன் அவருடைய சமூகத்துக்கு வருவதற்கு ஸ்லாக்கியம் பெற்றவன், ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. நீதிமானாய் தான் அவர் சமூகத்தை போய் நின்று, அவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆ என்றும் ஆமேன் என்றுமாய் நான் பெற்று அனுபவிக்க கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஏன் அநீதி உள்ள மனுஷன் அவர் சமூகத்தை போய் நிற்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்தில் பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கினார். ஆனால் இன்னும் சுவாபம் இருக்குது. அதை பழைய கோபம், பழைய பொய் பேசுகிற ஆவி இல்லைங்களா, பழைய காரியம், அது ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது, புதிதாகி வந்துட்டே இருக்கு. ஒரு நாள் வருகிறது, இந்த ஆவியானவர் எனக்குள்ள ஆளுகை செய்து நான் என்னை நீதிமான் என்று என் மனதே சொல்லுகிற அளவுக்கு நான் பரிசுத்தவான், நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ அவர் சமூகத்தில் போய் நின்று நான் கேட்குற எல்லாவற்றையும் அவர் தர வல்லமை உடையவரார். அதுதான் எபேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். பவுல் அத்தனை ஆசீர்வாதங்களும் இஸ்ரவேலுக்கு உண்டான அவ்வளோ ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இதுக்கு நீதிமானாக்கப்பட்டிருக்கணும். பாவிகளை நீதிமானாக்குகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவரே கர்த்தாவே, நீர் சொல்லுகிற நன்மையை மாத்திரம் நான் செய்ய நான் நீதிமான். ஆண்டவரே, எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துக்குள்ளா ஆ என்றும் ஆமேன் என்றுமாய் இருக்கிறது. என் வாழ்க்கையில் குறைவு இல்லை. நான் அற்புதத்துக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் கேட்பதற்கு முன்பாகவே எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை சம்பூர்ணமாய் இருக்க நம்ம அழைத்திருக்கிறார். ஆனால் நம்மளை பூர்ணமாய்த்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில கொஞ்சம் பேர் பரிபூர்ணமாக இருக்கிறோம், ஆனால் அந்த சம்பூர்ணத்துக்கு வருவதே இல்லை. இந்த நாளிலே கர்த்தர் கிருபை செய்வார். பூரணம், இலை இருக்குது, தட்டு இருக்குது, சாதம் போட்டிங்க, ரைஸு, பூரணம். தட்டு நிறையா இருக்குது சாதம். எப்போ பரிபூரணமாகும்? அதில் கறி குழம்பு, மீன் குழம்பு, எறா பொரியல், நண்டு பொரியல், மட்டன் ஃப்ரை, நல்லி எலும்பு, பிரெயின் எல்லாம் வச்சா தான் அதை பரிபூரணம். இப்படி ஒவ்வொரு வேளையும் சாப்பிட முடியாய் ஒரு கிருபை இருந்தால் அது சம்பூர்ணம். கர்த்தர் சொல்கிறார், நீ சம்பூர்ணமாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அதற்கு உன்னை தகுதிப்படுத்துகிறார் நீதிமானாய். நீ இன்னும் கூட பாவ அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிற, அந்த இடத்துல இருக்கிற, எகிப்து விட்டு வெளியே வர,
சிவந்த சமுத்திரத்தை கால் வைக்கணுமா வேணாமா, ஞானஸ்நானம் எடுக்கணுமா வேண்டாமா, ஞானஸ்நானம் எடுத்த ஏற்பாடு அங்கே வனாந்தரத்திலேயே சுற்றிட்டு இருக்கிற. ஒவ்வொரு நாளும் உனக்கு தண்ணி வேணும், ஆகாரம் வேணும், அது அற்புதமாக நடக்கட்டும் ஆண்டவரே, இல்லைங்களா? ரொம்ப நேரம் அந்நிய பாஷையிலே பேசிட்டு இருந்தால் வந்துடும்னு நினைக்கிறோம். இந்த நாளில் என் மனநிலைமை மாறின பொழுது நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் நீதிமான்? சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். நான் நீதிமான். ஆமென். எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வந்து சேரும். இரண்டாவது நிபந்தனை எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 13 and verse 9. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்பண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்பட்டது நல்லது. கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது. கர்த்தருடைய கிருபைக்காக, அந்த கிருபையை மாத்திரம் நாம் சார்ந்து இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். என்னுடைய நன்மையோ என்னுடைய மேன்மையோ என்னுடைய காரியங்களோ இல்லை ஆண்டவரே, உங்களுடைய கிருபைக்காக நான் கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் என் இருதயம் ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால் நிறைந்திருக்க. பிசாசு சொல்வான், நீ அந்த பாவம் பண்ணிய இந்த பாவம் பண்ணிய, அப்பால இப்போ சாத்தானே இயேசுவின் ரத்தம் ஜெயம். உங்கள் மனைவி உங்களை அடித்தாங்கன்னா இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லணும். உங்கள் கணவர் உங்களை அடித்தாருன்னா இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லணும். பிசாசை பார்ப்பான் 3 முறை, என்னப்பா இந்த அம்மாவை எப்படியாவது சபைக்கு போகாமல் நிறுத்தி புருஷனை வச்சு அடித்து கிடிச்சு ஏதாவது தொந்தரவு பண்ணலான்னு பார்த்தா அந்த அம்மா இயேசுவின் ரத்த ஜெயம், இயேசுவின் ரத்த ஜெயம், இயேசுக்கே மகிமை கொடுக்குது. இனி அந்த அம்மா கிட்ட போய் பிரயோஜனம் இல்லை, நம்ம தான் வெட்கத்துக்குள்ளே ஆகிறோம், அவருக்கு நாம மகிமைப்படுது அப்படின்னு பிசாசு போயிடுவான். இந்த இயேசுவின் ரத்த இயேசுவின் ரத்தத்தினால் நல்ல வல்லமை இருக்குது. ஆமென். கிருபையினாலே இருதயம் நிறைந்து. மூன்றாவது நிபந்தனை சங்கீதம் 54:6. Psalm 54 and verse 6. உற்சாகத்தினுடைய நாம் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே, உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. உற்சாகத்தோடு நான் உமக்கு பலி இடுவேன். ஆண்டவரே, அது வேத வாசிப்பாக இருந்தாலும், சபை கூடுதலாக இருந்தாலும், ஆண்டவரே ஜெபமாக இருந்தாலும், ஏதோ கடமைக்கென்று இல்லைங்களா, பாஸ்டர் பார்க்குறாரா இல்லையான்னு வந்து உட்காந்துட்டு போவோம். பாஸ்டர் என்னை பார்த்துட்டாரு, அப்புறம் அவர் கண்ணை மூடும்போது எழுந்துச்சி போயிடுறது. பாஸ்டருக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுருவோம். கடமைக்கு அல்ல, உற்சாகத்தோட என் தேவன் என்னை காண்கிறார். ஆண்டவரே கர்த்தாவே, நான் உற்சாகத்தோடு பலி செலுத்த எனக்கு கிருபை செய்யும். தமக்கு காத்திருக்கிறவர்களும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். உங்கள் வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்வார், பெரிய காரியத்தை செய்வார், அது நல்லதாக இருக்க கிருபை செய்வார்.